ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 3ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 4ஆம் தேதிக்கு மொத்தம் 16,500 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நைட்டு 9 மணிக்கு டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 2,400 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருந்தது. 1 மணி நேரத்துக்கு 943 டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நைட் 10 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 1 மணி நேரத்தில் 1,524 டோக்கன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1,116 டோக்கன்ஸ் மீதமும் இருந்தது. இப்போ SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கு கியூவில் ஆட்களே கிடையாது. நீங்கள் நாளைக்கு திருமலை தரிசனத்திற்காக இப்போ திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டே நீங்கள் தரிசனத்திற்கு போகலாம். அதே போல் இன்று ஜூலை 3ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 4ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 4,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 9:20க்கு இந்த டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 1 மணி நேரத்தில் 32 டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. 2,417 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இதே திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் 10 மணிக்கு போல் செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் சுமார் 2,400 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க நாளை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நீங்கள் திருமலைக்கு நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கனை நீங்கள் மறக்காமல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1,250வது படியில் மறக்காமல் ஒரு முறை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இப்போ கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறீங்க, உங்களுக்கு இலவச தரிசன டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று வாங்கிட்டு நாளை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். இலவச SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க திருமலைக்கு அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்தோ அல்லது பஸ் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ கூட நீங்கள் திருமலைக்கு செல்லலாம். அந்த SSD டோக்கன்ஸை நீங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி திருமலைக்கு போன பிறகு SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்ஸும் வாங்கியவர்களுக்கு ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் தான். ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இலவச SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எந்த ரூமும் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன கியூலேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் சென்டர் இருக்கும். அங்கே உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி தான் PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் தான் நாம் நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜை திரும்ப வாங்கிக்கணும். உங்களுடைய தரிசன ஸ்லிப்பை கொடுத்து தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்தும் வாங்கிக்கலாம். எந்தவித தரிசன டிக்கெட்டும் உங்ககிட்ட கிடையாது. ஆனால் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு தான் திருமலை தரிசனத்திற்கு போகணுமானா அப்படி எந்தவித கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கீழ் திருப்பதியில் வாங்கிக்கலாம். இது கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும், திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. சப்போஸ் இந்த SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கு கியூவில் நிற்கக்கூடிய நேரமும் அடுத்த நாள் தரிசனத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய நேரத்திற்கு பதிலாக நாங்கள் நேரடியாகவே திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணலாமானா அப்படியும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். டோக்கன்ஸ் வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய சாய்ஸ் தான். டோக்கன் இல்ல நேரடி சர்வ தரிசனத்திற்கும் எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. அந்த தரிசன கியூலையுமே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் SSD டோக்கன்ஸுக்கும்
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தரிசன நேரம் தான். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும் என்பது நம்மளால் தினமுமே கணிக்கவே முடியாது. சில நேரங்களில் 5 மணி நேரம் ஆகலாம், சில நேரங்களில் 8 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரமும் ஆகலாம். ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துடலாம். இதுதான் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கும் டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்திற்கு போகக்கூடியதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு தனி தரிசன கியூ இருக்குது. அதனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டினுடைய பெயர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் போகக்கூடிய சமயத்தில் நமக்கு அங்கே ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கொடுத்து நீங்கள் லட்டு கவுண்டரில் போய் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் தினமுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 6 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம். திருமலையில் ரூம் எடுப்பதாக இருந்தாலும் திருப்பதியில் ரூம் எடுப்பதாக இருந்தாலும் ஆதார் கார்டு அவசியம். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நேற்று ஜூலை 2ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 74,510. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,050. உண்டியல் காணிக்கை 3.98 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 11 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.